மாப்பிள்ள, இந்த வீடியோ பார்க்குறிய உன்னத்தான் மாப்பிள்ள. நான் சொல்கிற விஷயம் பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். பட் உனக்கு சரின்னு பட்டா மட்டும் ட்ரை பண்ணி பாரு மாப்பிள்ள. எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தரால் ரொம்ப காயப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் செத்துடலாமா, லைக் சூசைட் பண்ணிடலாமான்னு மைண்டு தோணும். அதே போல தான் நான் அப்போ எனக்கு பிடிச்சவங்க எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கிட்ட போய் நான் கேட்டேன், அம்மா நீயும் இது போல் சூசைட் ட்ரை பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். ஆமாண்டா நானும் பண்ணிக்கிறேன், இது போல் ஏகப்பட்ட மாத்திரைங்களாம் எடுத்து போட்டுப்பேன்டான்னு சொல்லிக்கிறேன். எதனாலம்மான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் அப்பனால தான்டா, உங்கள் அப்பா பண்ண கொடுமையால் தான். அப்புறமா எப்படிம்மா நீ இன்னைக்கு வரையும் உயிரோடு இருக்குன்னு நான் கேட்டதுக்கு, அது உங்களால் ஆடுது, உங்களால் மட்டும்தான், உங்களை மனசில் நினச்சதுனால மட்டும்தான் நான் இதுவரையும் உயிரோடு இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா, ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு யாராவது அந்த வழிகளை சொல்லி புலம்புறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டேன். ஆமாண்டா, அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்டான்னு சொன்னான். நீ எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட கேட்டேன்னு தெரில, ஆனால் நீ கேட்ட இந்த விஷயமே எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொன்னாங்க. முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட கேட்டு பாரு மாப்பிள்ள இந்த கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா தெரில, ஆனால் அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாரு மாப்பிள்ள.